Hello everyone, welcome to Easy Komal. நம்ம இப்போ chapter 15 probability ஓட introduction பார்க்கலாம். First, experimental probability என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். It is a probability that is determined on the basis of the results of an experiment repeated many times. So, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம திரும்ப திரும்ப போட்டு ட்ரை பண்ண ஆன்சரை வச்சு அது என்னவா வரலாம், எப்படி வரலாம் அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்றோம். என்ன ஆகலாம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு வர்றது பேர் தான் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராபபிலிட்டி. ஓகே, அதே தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, இன்னொருத்தர் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரோட ரீசன் வச்சு எது சரி எது தப்பு இல்ல என்னவா இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி. So it is a probability that is determined on the basis of reasoning. Okay. Next is important formula, probability of an event. So இதோட formula அப்படின்னு பார்த்தோம்னா number of outcomes favorable to that event divided by number of all possible outcomes of that event. Okay. So இது ஒரு important formula. Fourth one, the sum of the probability of all the elementary events of an experiment is 1. So ஒரு ப்ராப்ளம் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல சின்ன சின்ன ஈவென்ட் இருக்கும். அந்த எல்லா ஈவெண்ட்டுக்கும் கிடைச்ச ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணனா அது ஈக்குவல் டு 1. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சோ ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இ பார். இ பார் இஸ் நத்திங் பட் தி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லா ஈவெண்ட்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 1 அப்படின்னு வரணும். சோ பி ஆஃப் இன்றது என்ன, ஒரு ப்ராபபிலிட்டி ஒரு ஈவெண்ட்க்கு. அப்ப மத்த ஈவெண்ட்க்கு என்னவா இருக்கலாம், 1 மைனஸ் அந்த மத்த ஈவெண்ட். அந்த மத்த ஈவெண்ட் இஸ் நத்திங் பட் தி காம்ப்ளிமெண்ட். நமக்கு தேவையான ஈவெண்ட் தவிர்த்து மத்த எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட் அதோட. அதனால்தான் P of E bar is equal to 1 minus P of E ன்ற formula. Okay. Sixth one, the probability of an impossible event is 0. நடக்கவே நடக்கிறது இல்ல. சோ நடக்க கன்ஃபார்மா போறது இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னவா இருக்கணும், 0வா தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்கலாம். 0வாவும் இருக்கலாம், 1ஆவும் இருக்கலாம். ஆனா பிளஸ் 0-1 தான் இருக்கணும். சோ 0வா இருந்துச்சுன்னா அது இம்பாசிபிள் ஈவெண்ட், நடக்கவே நடக்காது. அதே 1ஆ இருந்துச்சுன்னா அது ஷியோர் ஈவெண்ட், சர்டைன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. Eighth one, an event having only one outcome is called an elementary event. So ஒரே ஒரு அவுட்கம் தான் இருக்கு அதுக்கு அப்படின்னு பார்த்து அது elementary event. The sum of all the probabilities of the elementary event of an experiment is 1. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. Right? So for any event ஒரு E அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ அந்த இடத்துல சொல்லியிருக்கேன் எல்லா ஈவெண்ட்டையும் ஆட் பண்ணா 1. சோ P of E ஒன்னு எடுத்தோம்னா அப்ப அது தவிர்த்து மத்த எல்லாமே இருக்கிறது வந்து காம்ப்ளிமெண்ட் P of E bar. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 1ன்ற ஃபார்முலா தெரியும். E barன்றது என்ன, அந்த ஈவெண்ட் தவிர்த்து மத்த எல்லாத்தையும். அதனால்தான் E bar stands for not E அப்படின்னு சொல்லியிருக்காங்க. E and E bar are called complementary events. எதனாலன்னு பார்த்தா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. E தவிர்த்து மத்த எல்லா ஈவெண்ட்டுமே E barல இருக்கும். அதனால இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஹோப் இந்த பேசிக் இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.